अस्सलामुअलैकुम रहमतुल्लाहि व बरकातुहू। अस्सलातु वस्सलामु अलैका या सय्यदी या रसूलल्लाह खुद बियदी क़ल्लत हीलती अदरिकनी मुरादी या ஷஃபிஅல் முதுனிபீன் யா சையீதி யா ரசூலல்லாஹ். வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி இதை நம்ம ஓதிட்டு தூங்க வேண்டிய ஒன்றை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம ஓதுறதால அன்றைய நாள் காலையில் இருந்து இரவு வர நமக்கு இருந்த சிரமங்கள், கவலைகள் அனைத்தையும் போக்கி தூங்கி எழும்பும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா மறுநாளே அதோட மாற்றத்தை நம்ம உணர முடியும். இதை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அறிவித்து தந்திருக்காங்க. முக்கியமாக இதோட பலன் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே அதிகமான வேலைகள் இருக்குது. ஆண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா தொழில் ரீதியாக நிறைய மன அழுத்தங்கள், வேலைகள், அந்த வேலையோட சுமை, உடல் வலி, கவலைகள், கஷ்டங்கள் இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, குழந்தைங்க எல்லாரையுமே மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய வேலைகள்லாம் செய்கிற மாதிரி இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய முழு ப்ரெஷரும் ஒர்க்கும் அவங்களுக்கு தான் இருக்கும். மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி தினமுமே ஆண்களுக்கும் பெண்களுக்குமே நிறைய சிரமங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த சிரமத்தை இதை ஓதிட்டு படுக்கிறதுனால நமக்குள்ளே எல்லா சிரமங்களுமே நீங்கிரும். அது என்னன்னு நம்ம தெரிஞ்சிக்க முன்னாடி இந்த மாதிரி இன்னும் நிறைய இஸ்லாமிய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைங்க. இந்த அறிவிப்பை நமக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மருமகனார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அருமை மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர் தான் இவங்க. இந்த அறிவிப்பு திர்மிதி, முஸ்லீம்லலாம் பதிவாகியிருக்கு. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அன்பு மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் நிறைய வேலை செய்கிறதுனால அவங்களுக்கு கையிலலாம் மரத்து புண்ணாகிருச்சு. அப்போ இப்போ நமக்கு இருக்கிற மாதிரி கம்ஃபர்ட்லாம் கிடையாது இல்லையா. ஒரு ரொட்டி செய்யணும் அப்படின்னா கூட வீட்டிலையே தான் அவங்க மாவு அரைப்பாங்க, எல்லாமே வீட்டிலையே செஞ்சு தான் அவங்க சமைப்பாங்க. அதனால சமைக்கிறதே அப்படின்னு பார்த்தோன்னா கூட அந்த காலத்தில் ஒரு கடுமையான வேலையாக தான் இருந்துச்சு. அப்படி அவங்களுக்கு வேலை செய்கிறதுனால அவங்களுடைய கையிலலாம் காப்பு காய்ச்சிருச்சு. இதனால ரொம்ப அவதிப்பட்டாங்க. ஏன்னா அந்த சமயத்தில் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போரும் நடந்திருக்கு. அப்போல்லாம் போர் நடந்துச்சுன்னா போரில் காயப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெண்கள் தான் மருத்துவம் செய்வாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பார்த்திங்கன்னா போரில் காயப்பட்டவங்களுக்காக மருத்துவம்லாம் செஞ்சுருக்காங்க. அப்போவே அவங்களுக்கு கையில் புண்ணாகிருக்கு. அதோடு தொடர்ந்து சமையல்லாம் செய்கிறதுனால அந்த புண் அவங்களுக்கு ஆறாமல் அதிகமாகி கொண்டே இருந்ததுனால ரொம்ப பெரிய சிரமமாக இருந்திருக்கு. இதை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட கணவர் ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி புண்ணாகிட்டு எனக்கு வேலை செய்கிறதுக்கே சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களோட தந்தைக்கிட்ட போயிட்டு ஒரு அடிமையை பெற்றுக்கொள்ளுங்க, அதுதான் இந்த விஷயத்துக்கு ஒரு சிறந்த யோசனையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம தந்தைக்கிட்ட போயிட்டு ஒரு அடிமையை வாங்கிட்டு வரலாம், அந்த அடிமை வந்தாங்க அப்படின்னா அவங்க வேலை செஞ்சுருப்பாங்க, நமக்கு புண்ணாறிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போல்லாம் அடிமைனா யார் அப்படின்னா போரில் தோற்றவங்க இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள அடிமையாக விலைக்கு வாங்கி வச்சுப்பாங்க, வேலைக்கு அவங்க வச்சுக்கிடுவாங்க. அவங்களுக்கு அவங்க உதவியாகவும் இருப்பாங்க. அதனால ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இந்த யோசனையோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்க போகிறாங்க. எந்த நேரத்தில் போகிறாங்க அப்படின்னா அது இரவு நேரமாக இருக்குது. அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்லை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நடந்ததை சொல்கிறாங்க. எனக்கு இந்த போரில் ஆன காயம் இன்னும் ஆறவே இல்லை, டெய்லியும் வேலை செய்கிறதால அந்த காயம் எக்ஸ்ட்ராவாக ஆகிட்டே போகுது, இப்போ கையெல்லாம் ரொம்ப புண்ணாகிருச்சு, என்னால் வேலையே செய்ய முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது, அதனால தான் தந்தைக்கிட்ட சொல்லி ஒரு அடிமையை விலைக்கு வாங்கிக்கலாம் வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்ததுக்குண்டான காரணத்தையும் சொல்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்க்குறதுக்கு போகிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்தது இரவு நேரம், எதுக்கு இந்த நேரத்தில் வந்திருக்காங்க. ஸோ அதனால அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள அந்த நேரத்துலையுமே பார்க்குறதுக்கு போகிறாங்க. போயிட்டு அவங்க வீட்டு கதவை தட்டுறாங்க. உடனே ஃபாத்திமா நாயகி வீட்டு கதவை திறந்து தந்தையை வரவேற்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சலாம் சொல்லி வீட்டுக்குள்ளே நுழைகிறாங்க. அது இரவு நேரங்கிறதால அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் படுத்திருந்தாங்க. நபி அவர்களை பார்த்ததும் மரியாதை செய்யும் விதமாக எழும்புறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்லை வேண்டாம், நீங்கள் படுக்கையிலே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துலேயே போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் உட்கார்ந்துறாங்க.
என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. கேட்டதும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நடந்ததெல்லாம் சொல்லி கையெல்லாம் காட்டுறாங்க. காட்டிட்டு இந்த மாதிரி அடிமை ஒன்று கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு அடிமையை தருவதை விடவும் சிறந்த ஒன்றை உங்களுக்கு கற்றுத்தரவா? இதை நீங்கள் சொல்கிறதுனால அந்த அடிமையால் உங்களுக்கு கிடைத்தால் என்ன கிடைக்குமோ அதை விட ஒரு நன்மையை, அதாவது எந்த சிரமத்தை போக்கி உங்களுக்கு லேசு கிடைக்குமோ அதை விட சிறந்ததாக இது இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் ரொம்ப ஆர்வத்தோடு கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு அதை சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த திக்ரு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், வளமையாக ஓதக்கூடியதான். நம்ம 5 வேளை தொழுகைக்கு அப்புறமும் நம்ம வளமையாகவே இந்த திக்ரை வந்து ஓதக்கூடியதான். அது என்ன அப்படின்னா 34 முறை அல்லாஹ் அக்பர், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ், 33 முறை சுப்ஹானல்லாஹ். இந்த 3ஐயும் இந்த எண்ணிக்கையில் நம்ம ஓதுனா அப்படின்னா 100 முறை ஆகும். இதை நீங்கள் ஓதிட்டு இரவு தூங்குனீங்க அப்படின்னா அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு அடிமை இருந்து வேலை செய்வதை விட இது உங்களுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கும். எப்படி ஒரு அடிமை வந்து நமக்கு கிடைச்சா வேலையில் பளு இருக்காதோ, உடலில் சிரமம் இருக்காதோ, வலிகள் தெரியாதோ, நமக்கு மன உளைச்சலும் உடல் உளைச்சலும் வராதோ, அதை வந்து இந்த திக்ரு நம்ம இரவில் ஓதுறதுனாலேயே நம்முடைய கவலை சோர்வு வலியை போக்கக்கூடியதாக இது இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இது கூட சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வளமையாக இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க அப்படின்னா ஒழு செய்வாங்க. ஒழு செஞ்சுட்டு ஆயத்துல் குர்சியை ஓதுவாங்க. இன்னும் அல் பக்ரா சூராவினுடைய கடைசி 2 வசனம் ஆமன ரசூல் அதையும் ஓதுவாங்க. இன்னும் தூங்கும்போது ஓதக்கூடிய துஆவையும் ஓதிட்டு குல் சூரா 3 குல் சூரா இருக்கு இல்லையா, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த 3 சூறாவையுமே 3 முறை ஓதி கைகளில் ஊதி மேலே தடவிட்டு தான் தூங்குவாங்க. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வளமையாக செஞ்சு வந்தாங்க. இது ஓதுறதால நமக்கு நிறைய விஷயங்களில் வந்து சிறப்பு கொடுக்குது. இரவு முழுவதும் ஷைத்தான்கிட்ட இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது. நம்ம தூங்கும்போதே மரணம் ஏற்பட்டாலும் சொர்க்கம் செல்லலாம். ஸோ இந்த மாதிரி இந்த சூறாக்கள் இந்த திக்ருகள்லாம் நம்ம செஞ்சுட்டு தூங்குறதால நிறைய சிறப்புகள் நிறைய பலன்கள் வந்து நமக்கு இருக்குது. அதனால இன்ஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்த இந்த துஆக்களை எல்லாமே நம்ம தினமும் நைட்டு தூங்க முன்னாடி வளமையாக ஓதணும் அப்படின்னாலே நமக்கு போதும். நமக்குள்ள கஷ்டங்கள் கவலைகள் இனி எல்லா விதமான பலாய் முசீபத்துகள் ஷைத்தானோட தீங்குகள் எல்லாத்தையும் விட்டு நம்மளை வந்து பாதுகாக்கும். இன்ஷா அல்லாஹ் இதுவரை நம்ம வந்து ஓதலை அப்படின்னாலும் பரவாயில்ல, இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம அனைவருமே டெய்லியும் இதை வளமையாக ஓதி இதோட முழு பலன்களையும் பெற்று ஈருலகத்துலேயுமே வெற்றி பெறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கால் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவங்க பார்த்து அப்படி அவங்க அமல் செஞ்சாங்க அப்படின்னா அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.